அனைவருக்கும் வணக்கம். இந்திய ஒருமைப்பாட்டிற்கு எதிராக பாஜக அமைச்சர் எஃப்ஐஆரை கிழித்தெறிந்த நீதிமன்றம். பகல்காம் தாக்குதல்ல சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்ட பிறகு இந்திய மக்களிடையே ஒரு கடுமையான கொந்தளிப்பும் கோபமும் இருக்கிறத பார்க்க முடியுது. இந்த கொந்தளிப்பையும் கோபத்தையும் பாகிஸ்தான் மேலையும் பயங்கரவாதிகள் மேலையும் காட்டுறதுல எந்த தப்பும் கிடையாது. ஆனா அவங்க மேல மட்டும் காட்டாம அப்படியே கொஞ்சமா திருப்பி அப்பாவி பொதுமக்களான இந்திய முஸ்லீம்களை மேலையும் காட்டக்கூடிய வேலையை பாஜக பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறத கடந்த காலத்திலேயே சொல்லியிருந்தேன். கிட்டத்தட்ட அதே வேலையை பாஜகவுடைய அமைச்சர் ஒருத்தரே பண்ணியிருக்கிறாரு. நீதிமன்றம் கோவப்பட்டு இவர் இந்திய ஒருமைப்பாட்டுக்கு எதிராக பேசுறாரு அப்படின்னு சொல்லி இவர் மேல வழக்கு பதிவு செய்யணும்னு நீதிமன்றமே உத்தரவிட்டு இருக்கு. சோ என்ன பேச்சு பேசினாரு, அதற்கு என்ன உத்தரவு வந்திருக்கு, நீதிமன்றம் இதுல என்னெல்லாம் எதிர்வினையாட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த காணொலியில பார்க்கிறோம். வாங்க பார்க்கலாம். சிங்கத்தின் குகைக்குள் சிறுநரிக்கு இடம் கொடுத்த செந்தமிழ் நாட்டின் உரிமை இழந்தோம். பொங்கும் உணர்வில் எழுந்தமிழ் அரசு பாஜக அமைச்சர் மீது போடப்பட்டிருக்கக்கூடிய இந்திய ஒருமைப்பாட்டிற்கு எதிரான வழக்கு பற்றி பேசுவதற்கு முன்னாடி தமிழ்நாட்டில் நடந்த நிகழ்வு குறித்து ஒரு சிறு குறிப்பு. அது வேற ஒன்றும் இல்லை. பொள்ளாச்சி பாலியல் வன்முறை வழக்கிற்கு வந்த அந்த தீர்ப்பு மிகவும் வரவேற்க தகுந்த ஒரு தீர்ப்பு. கிட்டத்தட்ட 5-6 ஆண்டுகளாக மிக விரிவாக விசாரித்து அதில் அந்த தொடர்புடைய 9 குற்றவாளிகளுக்கும் மரணம் வரை ஆயுள் தண்டனை அப்படிங்கிறத கோவை மகளிர் உயர்நீதிமன்ற நீதிபதி நந்தினி தேவி அவர்கள் தன்னுடைய தீர்ப்பின் வழியாக உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க. ரொம்ப பாராட்டத்தக்க, ரொம்ப வரவேற்கத்தக்க தீர்ப்பு. அதே நேரத்தில் இதை வைத்து அரசியல் செய்வதற்காக ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இறங்கி இருக்கிறாரு. அதுல வந்துட்டு நாங்க தான் வந்து இந்த வழக்கை ரொம்ப நல்லா நடத்தி முடிச்சோம் அப்படின்லாம் கதை விட்டுட்டு இருக்கிறாரு. சிபிஐ விசாரித்த வழக்கு, சிபிஐ வழக்கறிஞர் வாதாடிய வழக்கு. அதனால இதை எப்படியும் மாநில அரசு கொண்டாடுவதற்கான வாய்ப்பே கிடையாது. ஒரே ஒரு விடயத்துல வேணா திமுக அரசை பாராட்டலாம். அந்த வழக்கில் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு சரிவர பாதுகாப்பு கொடுத்தது. பாதுகாப்பு கொடுத்ததுனாலதான் யாரும் பிறல் சாட்சி ஆகல, அதனால பிரச்சனைகளும் ஏற்படல, வழக்கும் வந்து சரியாக நிறைவடைந்திருக்கு. அதே நேரத்துல அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்துல அந்த விசாரணைகளை, அந்த விவகாரத்துடைய விசாரணைகளை வெளிப்படையாக நடத்தி முடிக்க வக்கில்லாத முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இதுல மாறுதட்டிக்கிறதுல ஒன்றும் பெருமையெல்லாம் கிடையாது. உண்மையாகவே அன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு தைரியமான துணிச்சலான முடிவு எடுத்து அதை சிபிசிஐடியில இருந்து சிபிஐக்கு மாற்றி அந்த விசாரணை வழக்க மாற்றினார். ஆனால் அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்துல அதை சிபிஐக்கு மாற்ற தேவையில்லை அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நாங்க தான் இதை வந்து சரியாக செய்து முடித்தோம் அப்படின்னு சொல்றதுக்கு எந்த விதமான தார்மீக அடிப்படை இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியல. சரி, இதெல்லாம் அப்படி ஒதுக்கி வச்சுட்டு பாஜக அமைச்சர் பேசின அந்த சர்ச்சை பேச்சுக்கு வருவோம். மத்திய பிரதேசத்துல பாஜக தான் ஆளுங்கட்சியாக இருந்து மாநில அரசை தலைமை தாங்கி நடத்துது. அந்த இடத்துல மோகன் யாதவ் அவர்கள் தான் முதலமைச்சராகவும் இருக்கிறார். அந்த மாநிலத்துல பழங்குடி நலத்துறை அமைச்சராக இருக்கக்கூடியவர் தான் இந்த கன்வர் விஜய் ஷா அவர்கள். விஜய் ஷா கடந்த மே 12 அன்று ராய்குண்டா அப்படிங்கிற ஒரு கிராமத்துல நடந்த ஒரு விழாவில் கலந்துக்கிட்டு அந்த விழாவில் பேசும் பொழுது மிக குறிப்பா வந்து கர்னல் சோஃபியா குரேஷி அவர்களை பத்தி பேசியிருக்காரு. கர்னல் சோஃபியா குரேஷி அவர்கள் யாரும் எல்லாருக்கும் தெரியும். ஆபரேஷன் சிந்தூர் ராணுவ நடவடிக்கை எடுக்கப்பட்ட பிறகு இந்திய ராணுவத்தினுடைய முகமாக மாறி இருக்கக்கூடியவங்க தான் கர்னல் சோஃபியா குரேஷி. அந்த ஆபரேஷன் சிந்தூரை நடத்தி முடிச்ச பிறகு இவங்களும் விக்ரம் மிஸ்ரி அவர்கள், அதாவது வெளியுறவுத்துறை செயலரும் சேர்ந்துதான் ஒரு பிரஸ் மீட் கொடுத்தாங்க. அந்த பிரஸ் மீட்ல நிறைய பிரீஃபிங்ல நிறைய விஷயங்களை சொன்னாங்க. இப்போ அதுல விக்ரம் மிஸ்ரி மேல வந்துட்டு நிறைய ட்ரோல்லாம் வந்து நிகழ்த்தப்படுது, அவங்களுடைய குடும்பத்தெல்லாம் வந்து குறி வச்சு ட்ரோல் பண்றாங்க அப்படின்ற அடிப்படையில வந்து அவருடைய அந்த சமூக வலைத்தள கணக்குகள் எல்லாம் ப்ரொடெக்ட் செய்யப்படுது. இது ஒரு பக்கம் இருக்கிற விக்ரம் மிஸ்ரி மாதிரியே இப்ப கர்னல் சோஃபியா குரேஷி அவர்களை பற்றி இந்த விஜய் ஷா அவர்கள் வந்து அந்த கிராமத்துல, ராய்குண்டா கிராமத்துல பேசிய பேச்சு அப்படிங்கிறது சர்ச்சையாகி இருக்கு. அதுல பாஜக அமைச்சர் விஜய் ஷா அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர்கள், அதாவது பயங்கரவாதிகள் எங்கள் சகோதரிகளை விதவைகளாக்கினர். எனவே மோடிஜி அவர்களின் சமூகத்தைச் சேர்ந்த ஒரு சகோதரியை அனுப்பி அவர்களின் ஆடைகளை களைந்து அவர்களுக்கு ஒரு பாடம் கற்பிக்க சொன்னார். அவர்கள் எங்கள் இந்து சகோதரர்களை கொல்வதற்கு முன்பு அவர்களின் ஆடைகளை களைந்தனர். நாங்கள் அவர்களின் வீட்டுக்கே அவருடைய சொந்த சகோதரியை அனுப்பி அவங்கள தாக்குதல் நடத்தணும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறார். முதல்ல இதுல அவர்கள்னு அவர் சொல்றது, விஜய் ஷா சொல்றது வந்து பயங்கரவாதிகளை குறிப்பிடுறாரு அவர்கள்னு. அவர்களின் சகோதரி, பயங்கரவாதிகளின் சகோதரி ராணுவ படை தளபதியா? என்ன பேச்சுது? இத பேசும்போது கொஞ்சம் யோசிச்சு பேசணும். ஒரு மாநில அமைச்சர், கிட்டத்தட்ட 7 முறைக்கு மேல சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய நபர் தான் இந்த விஜய் ஷாங்கிறவர். பாஜகவை சேர்ந்தவர், பாஜகவுடைய பழங்குடி நலத்துறை அமைச்சர். ஒரு மாநில அமைச்சராக இருக்கிறவர் கொஞ்சமாவது பார்த்து பேச வேண்டாம்? இந்திய ராணுவ தளபதி கர்னல் சோஃபியா குரேஷி அவர்களை பயங்கரவாதிகளின் சகோதரின்னு எப்படி சொல்ல முடியும்? நான் தெரியாம தான் கேட்கிறேன். கர்னல் சோஃபியா குரேஷி இஸ்லாமியர் என்ற ஒரே காரணத்துக்காக பயங்கரவாதிகளும் இஸ்லாமியர்களும் இவங்க ஒரு லாஜிக்கை வச்சு இவங்க 2 பேர்த்தும் முடிச்சு போடுறாங்க. முட்டாள்தனமா இல்லதெல்லாம். 2வது, இந்த அமைச்சர் பேசிய பேச்சு அப்படிங்கிறது சாக்கடை மொழி. நான் சொல்லல, மத்திய பிரதேச உயர்நீதிமன்றம் இந்த பிரச்சனையில கடுமையாக விஜய் ஷா அவர்களை கண்டித்திருக்கு. மே 12 அன்றைக்கு அவர் அந்த ராய்குண்டா கிராமத்துல இந்த பேச்சை பேசுறாரு. மே 14 அன்றைக்கு அவர் பேசிய பேச்சு பல பத்திரிகைகளிலும் சமூக வலைத்தளங்களிலும் பெரிய அளவுல வலம் வருது. இதை பார்த்த மத்திய பிரதேச உயர்நீதிமன்ற நீதிபதிகள் இதை தானாக முன்வந்து சூமோட்டோவா இதை வந்து ஒரு வழக்காக பதிவு செய்யறதுக்காக எடுத்துக்கிறாங்க.
எடுத்துக்கிட்டு இவங்க மத்திய பிரதேசத்துடைய மாநில அரசுக்கு ஒரு உத்தரவிடுறாங்க. உத்தரவிட்டு இதை உடனடியாக ஒரு வழக்காக பதிவு செய்யுங்க, ஒரு எஃப்ஐஆர் போடுங்க அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன உடனேயே மாநில அரசின் சார்பில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர், மத்திய பிரதேச அரசு வழக்கறிஞர் அவர் என்ன சொல்றாரு, இந்த உத்தரவை நடைமுறைப்படுத்துறதுக்கு கொஞ்சம் நேரம் வேணும் அப்படின்னு கேட்கிறாரு. முடியாது, ரைட் நவ், உடனடியாக இப்போதே வந்துட்டு எஃப்ஐஆர் போடுங்க, இல்லைன்னா நீங்க உச்சநீதிமன்றத்துக்கு போய் என்னுடைய உத்தரவை நிறுத்தி வைங்க, இல்லைன்னா இப்பவே அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீதிபதி, ஐ மே நாட் பி அலைவ் டுமாரோ, நான் நாளைக்கு உயிரோட கூட இருக்க மாட்டேன், இன்னைக்கே அந்த கேஸை போடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு அரசை நடவடிக்கை எடுக்க தூண்ட வேண்டியதா இருக்கு. அந்த அளவிற்கு மிக மோசமாக மாநில அரசு, குறிப்பாக மத்திய பிரதேச அரசு, பாஜக அரசு இவ்வளவு கேவலமா செயல்படுது. சரி, இதற்கு பிறகு இது மே 14ஆம் நாள் மத்திய பிரதேசத்தினுடைய உயர்நீதிமன்றம் கொடுத்த உத்தரவு. இந்த உத்தரவுக்கு பிறகு மே 15 நேற்றைக்கு இந்த உத்தரவிலான அந்த வழக்கு அப்படிங்கிறது விசாரணைக்கு வருது. மத்திய பிரதேச உயர்நீதிமன்றம் அதை விசாரிக்கும் போது எஃப்ஐஆர் காப்பியை வாங்கி பாக்குறாங்க. நேற்று நான் 4 மணி நேரம் கொடுத்து அந்த எஃப்ஐஆர் காப்பியை போட சொன்னா நீங்க போட்டிருக்கீங்க. அந்த எஃப்ஐஆர்ல பேரா 12, அதாவது 12வது பத்தியில நாங்க சொன்னதுதான் அப்படியே இருக்கே தவிர்த்து பெரிய அளவுல இதை செய்த நபர்னு குற்றம் சாட்டப்படுகின்ற அமைச்சர் விஜய் ஷா அவர்கள் குற்றம் சாட்டப்படுறாரு இல்லையா, அந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய தகவல்களோ ஆதாரங்களோ எதுவுமே இணைக்கப்படல. அப்போ ஒரு அரசு இந்த எஃப்ஐஆரை ஏன் இவ்வளவு வீக் எஃப்ஐஆரா போட்டிருக்காங்க, பலவீனமான எஃப்ஐஆரா போட்டிருக்காங்க அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க. அது மட்டும் இல்லாம கிராஸ் சப்டர்ஃபியூஜ், அதாவது ஒரு மோசமான சூழ்ச்சி அரசே செய்திருக்கிறது, பை த ஸ்டேட், அரசே ஒரு மோசமான சூழ்ச்சியை செய்திருக்கிறது. என்ன மோசமான சூழ்ச்சினா, இந்த எஃப்ஐஆர் ரொம்ப வீக்கான எஃப்ஐஆரா இருக்கு. இந்த எஃப்ஐஆர் பிஎன்எஸ்எஸ் 528 படி சேலஞ்ச் செய்யப்பட்டால் இதெல்லாம் போதுமான ஆதாரங்கள் இல்லை அப்படிங்கிற காரணமாக இந்த எஃப்ஐஆரை ரத்து பண்ணலாம். இந்த எஃப்ஐஆரை ரத்து பண்ணிட்டா வழக்கே ரத்தாயிரும். வழக்கே ரத்தாயிருச்சுன்னா அந்த விஜய் ஷா என்கின்ற அமைச்சர், பாஜக அமைச்சர் தண்டனையிலிருந்து தப்பிச்சிருவார். ஆக அவர் தண்டனையிலிருந்து தப்பிக்கணுன்றதுக்காகவே மாநில அரசு, மாநில காவல்துறை வேணும்னே இந்த பலவீனமான முதல் தகவல் அறிக்கையை எஃப்ஐஆரை போட்டிருக்காங்க அப்படின்ற குற்றச்சாட்டை மத்திய பிரதேச உயர்நீதிமன்றம் நேற்றைக்கு வச்சு கிழிச்சிருக்கு. கிட்டத்தட்ட எஃப்ஐஆரை கிழிச்சு மூஞ்சில வீசாத குறை மட்டும்தான். அதையும் செஞ்சதா கூட சில சொல்றாங்க. அப்படியெல்லாம் செஞ்சிருந்தாங்கன்னா அது அவமானம். நீதிமன்றம் இதை மட்டும் சொல்லல, பிஎன்எஸ் செக்ஷன் 152 படி பாஜக அமைச்சர் தேசிய ஒருமைப்பாட்டிற்கு எதிராகவும் பேசியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்டேஞ்சரிங் சாவர்னிட்டி, யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் இந்தியா, இந்திய இறையாண்மை, இந்திய ஒருமைப்பாடு, இந்திய ஒற்றுமை ஆகியவற்றுக்கு எதிராக பாஜக அமைச்சர் பேசியிருக்கிறார். கேவலமா இல்ல, வெக்கமா இல்ல, வேற ஒண்ணும் கிடையாது. ஒக்கி புயல்ல இந்திய ராணுவம் நம்ம பாதுகாப்பு படையாக ரெஸ்கியூ போர்ஸா நம்மளை காப்பாத்தல அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. அப்போது இவர்களெல்லாம் தேச துரோகிகள், பிரிவினைவாதிகள், சில கோமாளிகள் வளர்னாங்க. அதே நேரத்துல இந்த கடல் பகுதியில இந்திய மீனவர்கள், தமிழக மீனவர்கள் 800 பேர் இது வரைக்கும் கொல்லப்பட்டிருக்காங்க. இந்தியா ஒரு முறை கூட எங்களுக்காக கவலைப்பட மாட்டேங்குது, இந்திய ராணுவமும் இந்திய நேவியும் எங்களை பாதுகாக்க மாட்டேங்குது அப்படின்னு கேள்வி எழுப்பியதற்காக கேள்வி எழுப்புறவங்களை எல்லாத்தையுமே இவர்கள் பிரிவினைவாதிகள், இவர்கள் தேச துரோகிகள், இவை ஒருமைப்பாட்டுக்கு எதிரானவர்கள் அப்படின்லாம் பேசும் பாஜகவும் பேசும், காங்கிரஸும் பேசும். இப்படி எல்லாம் பேசும்போது அவங்களுக்கு இடிச்சுது. ஆனா அவங்க ஒரு இந்திய ராணுவ படைத்தளபதிய பயங்கரவாதிகளின் சகோதரி, எப்படி சகோதரி ஆவாங்க? கேட்கும்போது கொஞ்சமாவது ஒரு லாஜிக் வேண்டாம்? முட்டாள்தனமா இல்ல, அறிவு கிட்டத்தனமா இல்ல? இதே நீதிமன்றம் சொல்லுது அவர் சாக்கடை மொழியில பேசியிருக்காரு, லாங்குவேஜ் ஆஃப் கட்டர் அப்படின்னு சொல்லுது. கேவலமா இல்ல அப்படின்னு தான் கேட்க வேண்டியது. என்னதான் நாக்கப்படுகிற மாதிரி கேட்டாலும் இவங்க தான் தங்களை பெரிய தேச பக்தர்கள் போல மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. தமிழ்நாட்டில் அமைச்சர் பொன்முடி அவர்கள் ஒரு மத வெறுப்பு பேச்சை, ஒரு மதத்தை இழிவுபடுத்தக்கூடிய மிக மோசமான பேச்சு, அதுவும் கிட்டத்தட்ட இந்த மாதிரியான கட்டர் லாங்குவேஜ் தான் சொல்லணும், அப்படிதான் அவர் பேசுறாரு. அதற்கு திமுக அவரை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கணும் அப்படின்லாம் பாஜக உள்ள சிலர் பேசுறாங்க. இப்ப அதே பாஜக காரங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜகவினர் மத்திய பிரதேச பாஜகவை பார்த்து அவரை அந்த பதவியில நீக்குங்க அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா? சரி, நம்ம இதெல்லாம் விட்டுட்டு தொடங்கிய அந்த பாஜக அமைச்சர் விஜய் ஷா அவர்கள்ட்டே திரும்ப வருவோமே. அவர் மேல எஃப்ஐஆர் போட சொல்லி மத்திய பிரதேச உயர்நீதிமன்றம் சொல்றாங்க. இவங்க ஒரு வலுவற்ற பலவீனமான எஃப்ஐஆர் கொண்டு போய் நிக்கிறாங்க. உயர்நீதிமன்றம் கடுமையாக கடிந்து கொண்டு நீங்க ஒரு நல்ல எஃப்ஐஆர் போட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு ஒரு உத்தரவு கொடுத்து, அது மட்டும் இல்லாம கூடுதலா ஒரு விஷயத்தையும் சேர்த்து சொல்றாங்க, இந்த செக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கணும் அப்படின்லாம் நிறைய தெளிவுபடுத்தல கொடுத்துட்டாங்க. இப்போ செக்ஷன் 152 பிஎன்எஸ்எஸ் படி அவர் மீது வழக்கு போடப்பட்டு அது நிரூபிக்கப்பட்டால் அவர் வாழ்நாள் சிறை தண்டனையோ அல்லது 7 ஆண்டுகள் சிறை தண்டனையோ அனுபவிக்க வேண்டிய சூழல் ஏற்படும். கூடுதலாக அபராதமும் கூட விதிப்பாங்க. அப்போ இந்த தண்டனையிலிருந்து தப்பிக்கிறதுக்காக விஜய் ஷா என்ன பண்றாருன்னா, உயர்நீதிமன்றத்தில் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போது அவர் உச்சநீதிமன்றத்தை நாடி எனக்கு முன்ஜாமீன், முன்பிணை வேண்டும், அவர் ஆன்டிசிபேட்டரி பெயில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்தை போய் கேட்கிறாரு. அவங்க இடைக்கால நிவாரணம், அதாவது முன்ஜாமீன், முன்பிணை வழங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஷா அவர்களை திருப்பி அனுப்பிடுறாங்க. அதனால நேற்று முழுக்க அநேகமா விஜய் ஷா அவர்கள் ரொம்ப சோகத்தோட இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன்.
அதே நேரத்தில் முந்தானத்து மன்னிப்பு வீடியோ வேற போட்டிருந்தாரு. என்னதான் ஒரு மன்னிப்பு கேட்டாலும் அவர் வந்து அங்க பிரதட்சணம் பண்ணாலும் சென்னை உயர்நீதிமன்றம் பொன்முடி அவருடைய வழக்கில் என்ன மாதிரி நடவடிக்கை எடுத்தாங்களோ அதே மாதிரி மத்திய பிரதேச உயர்நீதிமன்றமும் விஜய் ஷா அவர்களை விடுவதாக இல்லை அப்படிங்கிறது தெளிவாகவே தெரியுது. அதே நேரத்துல மத்திய பிரதேசனுடைய முதலமைச்சரான பாஜக முதலமைச்சர் மோகன் யாதவ் அவர் என்ன பண்ண போறாரு? இங்க இருக்கக்கூடிய ஸ்டாலின் பதவியை விலக்கணும்னு சொன்னாங்க. அவரும் நெருக்கடிகளுக்கு பயந்து சட்டமன்றம் நடந்து கொண்டிருக்கும் போதே அவரை வந்து அமைச்சர் பதவியிலிருந்து எடுத்தார். அதே மாதிரி மத்திய பிரதேச பாஜகவும் மோகன் யாதவும் இந்த விஜய் ஷா அவர்களை பதவியை விட்டு நீக்குவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் ரொம்ப முக்கியமானது. நாமும் அந்த பதிலை வந்து எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். கூடிய விரைவில் விஜய் ஷா அவர்களை வந்து பதவியை விட்டு விலக்கினாங்கன்னா அது ஒரு முக்கியமான செய்தியாகத்தான் மாறும். மீண்டும் அதை நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திக்கிறேன். அதுவரை இணைந்திருங்கள். இது உங்கள் தமிழரசு வலையொலி. நான் உங்கள் சரவணன். நன்றி, வணக்கம்.